அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எம்ஸ்பாட் தமிழ். நீங்க நம்ம என்ன எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, எங்க பார்த்தாலும் வந்து எலக்ட்ரிக் பைக்ஸ் வந்து வெடிக்குது, தீப்பிடிச்சு எரியுது அப்படின்னு சொல்றாங்களே. இனிமேட் நம்ம வந்து எலக்ட்ரிக் பைக்ஸ் வாங்கலாமா? அப்படி நம்ம வாங்கி வச்சிருந்தாலும் வந்து நம்ம பராமரிக்கிறது மூலியமா அது எப்படி சேஃபா வந்து ஓட்டுறது அப்படின்ற சில விஷயங்கள் பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். உங்களுக்கு இதை பத்தி தெரிஞ்சுக்கணுமா? வாங்க பார்க்கலாம். கொஞ்ச நாட்களே வந்து மக்களிடையே நல்ல விழிப்புணர்வு ஏற்படுச்சு அப்படின்னு சொல்லுவேன். நிறைய மக்கள் வந்து பாத்தீங்கன்னா பெட்ரோல் பைக் மற்றும் பெட்ரோல் ஸ்கூட்டர்ல இருந்து எலக்ட்ரிக் பைக்ஸ் மற்றும் எலக்ட்ரிக் ஸ்கூட்டருக்கு வந்து மாற ஆரம்பிச்சாங்க. இந்த பைக்ஸோட சேலுமே வந்து நல்ல பீக்ல இருந்தது, நல்ல ஒரு முன்னெடுப்பாக இருந்தது அப்படின்னு சொல்லுவேன். நிறைய பேர் வந்து இந்த இ பைக்ஸுக்கு மாறினால வந்து சுற்றுச்சூழலுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயமா அமைஞ்சது. ஆனா இதுல யார் கண்டுபிடிச்சோ தெரியல, இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படியே ஆப்போசிட்டா மாற நிலைமைக்கு வந்து வந்துருச்சு. நிறைய பேர் வந்து இ பைக்ஸ் வாங்குறதே வந்து தவிர்க்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கான காரணம் அப்படின்னு பார்க்கும்போது சமீபத்தில் நம்ம கேட்ட ஒரு நியூஸ், எங்க பார்த்தாலும் வந்து எலக்ட்ரிக் பைக்ஸ் வந்து தீப்பிடிச்சு எரியுது, பைக்கோட பேட்டரி வந்து வெடிக்குது அப்படின்ற மாதிரி வந்து பல நியூஸஸ் வந்து நம்ம கேள்விப்பட்டு இருக்கோம். இதெல்லாம் பார்க்கும்போது வந்து எலக்ட்ரிக் பைக் மாறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட வந்து நம்ம பெட்ரோல் பைக்கே போயிடலாம், இல்ல பெட்ரோல் ஸ்கூட்டருக்கே போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னும் சில பேர் வந்து அந்த பைக்கை வாங்கி வச்சுட்டு எப்படி விற்கிறது அப்படின்ற மாதிரி பிளான் போட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு சில வந்து பாத்தீங்க அப்படின்னா, எனக்கு எலக்ட்ரிக் பைக் மேல வந்து ஆசை இருக்கு, ஆனா வாங்கலாமா அப்படின்ற மாதிரி வந்து ஒரு பெரிய டவுட்டா இருக்கு, பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து ஒரு சிலர் வந்து குழப்பத்தில் இருக்காங்க. அவங்களுக்கான ஒரு தெளிவான வீடியோ வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். முதல்ல இந்த எலக்ட்ரிக் பைக்ஸ் பாத்தீங்கன்னா தப்பான கண்ணோட்டத்தை வந்து நம்ம விடணும் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இப்ப பார்க்கும் போதே வந்து அந்த எலக்ட்ரிக் பைக்ஸை பத்தி நம்ம பயமா பார்த்தோம் அப்படின்னா அந்த எலக்ட்ரிக் பைக்ஸை பத்தி நம்ம யோசிக்கவே முடியாது. இந்த ப்ராப்ளம் வந்து எப்பத்துல இருந்து இருக்கு அப்படின்னு நீங்க நோட் பண்ணீங்க அப்படின்னாலே வந்து உங்களுக்கு கிளியரான வியூ தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவேன். இந்த எலக்ட்ரிக் பைக்ஸ்ல வந்து தொடர்ந்து வெடிக்குது, எரியுது அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா சமீபத்துல வந்து ஒரு 3ல இருந்து 4 மாதமா தான் பாத்தீங்க அப்படின்னா நம்ம அதிகமா கேள்விப்படுறோம். முன்னாடி வந்து ஏதோ 1-2 இருந்தாலும் 3-4 மாதத்துல தான் பாத்தீங்க அப்படின்னா அந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வந்து எரியுது, வெடிக்கிறது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அதிகமா நம்ம கேள்விப்படுறோம். ஆனா அந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வந்து தமிழ்நாட்டுல வந்து இப்பதான் ரீசெண்டா வந்து லான்ச் ஆச்சு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. ஒரு 3ல இருந்து 4 வருஷமா பாத்தீங்க அப்படின்னா நல்ல பாப்புலரான எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்தியாவுக்குள்ள ஓடிட்டு தான் இருக்கு. தமிழ்நாட்டிலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வாங்கி பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க. ஆனா இந்த நியூஸ் வந்து சமீபத்தில் கேள்விப்படுறோம் அப்படின்னா ரீசெண்டா லான்ச் ஆன ஒரு சில பைக்ஸோட மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம ஒரு குறிப்பிட்ட பிராண்ட், அதாவது வந்து 1ல இருந்து 2 பிராண்டோட பைக்ஸ் தான் பாத்தீங்க அப்படின்னா ரெகுலரா வந்து இந்த மாதிரி ஃபயர் கேட்ச் ஆகுது அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்து கேள்வி. இதுல வெளிப்படையா ஒரு ஸ்கூட்டர் சொல்லணும் அப்படின்னா ஓலா நிறுவனத்தோட ஸ்கூட்டர் பத்தி சொல்லலாம். அந்த நிறுவனத்தோட ஸ்கூட்டர்ஸ் தான் பாத்தீங்கன்னா அடிக்கடி வந்து ஃபயர் ஆகுது, வெடிக்குது அப்படின்ற மாதிரி வந்து நம்ம நியூஸ் கேள்விப்படுறோம். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓலாவே ஒத்துக்கிட்டு அவங்க 1441 ஸ்கூட்டர் வந்து பாத்தீங்கன்னா திருப்பி ரீகால் பண்ணிருக்காங்க. அவங்க வித்த ஸ்கூட்டர் வந்து திருப்பி வந்து எங்கிட்ட கொடுங்க, நாங்க வந்து சரி பண்ணி கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்ளம் அப்படிங்கிறது வந்து கம்பெனி சைடு தான் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு கிளியரான வியூ கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நடந்த ஃபயர் ஆக்சிடென்ட்க்கு வந்து என்ன காரணமா இருக்கு அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு சிலர் யோசிக்கலாம். இதையும் தாண்டி வந்து ஒரு சிலர் வேற நிறுவனங்களோட பைக்ஸ் கூட வந்து பாத்தீங்கன்னா எரிஞ்சது அப்படின்ற மாதிரி கேள்விப்படுறேன் அப்படின்ற மாதிரி கேட்கலாம். உதாரணத்துக்கு ஒக்கினாவோட ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட பைக் பேட்டரி கூட வந்து எரிஞ்சது, நைட் ஃபுல்லா சார்ஜ் போட்டதுனால வந்து பைக் வந்து ஃபயர் ஆகி அப்பா அம்மா கூட இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து தமிழ்நாட்டிலே வந்து நம்ம ஒரு சில நியூஸஸ் எல்லாம் வந்து கேள்விப்பட்டிருப்போம். இதுக்கெல்லாம் வந்து என்ன காரணமா இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டீங்க அப்படின்னா இது வந்து கம்பெனி தப்பா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கம்பெனி தப்பு இல்லை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா வந்து கம்பெனி வந்து நமக்கு இதெல்லாம் புரிய வைக்கல அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா இந்த எலக்ட்ரிக் பைக்ஸை பத்தி நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து அவங்க புரிய வச்சிருக்கணும். உதாரணத்துக்கு ஓவர் நைட் வந்து சார்ஜ் போடாதீங்க, அது மட்டும் இல்லாம ஃபுல்லா டிரைவ் பண்ணி சார்ஜ் போடாதீங்க அப்படின்ற ஒரு சில விஷயங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து எடுத்து சொல்லியிருக்கணும். ஆனா வந்து பெரும்பாலான டீலர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா பைக் வித்தா போதுன்னு வந்து கண்டுக்காம விட்டுறாங்க. இதனாலே வந்து பாத்தீங்கன்னா சில ஆக்சிடென்ட் வந்து நடக்கதான் செய்யுது. ஏன்னா நம்ம ஒரு எலக்ட்ரிக் வண்டி வச்சிருக்கோம் அப்படின்னா பெட்ரோல் வண்டி காட்டிலுமே வந்து நம்ம ரொம்ப சேஃப்டியா ஹேண்டில் பண்ணணும். அப்படி ஹேண்டில் பண்ணாதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம தவிர்க்க முடியும். அது எப்படி அப்படின்ற பத்தி நான் இந்த வீடியோல சொல்றேன். முதல் விஷயமே பாத்தீங்க அப்படின்னா நீங்க எலக்ட்ரிக் வண்டி வச்சிருக்கீங்க அப்படின்னா ஓவர்லோட் வந்து ஏத்தாதீங்க. ஏன்னா ஒரு சிலர்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம பெட்ரோல் வண்டி பொறுத்தவரை 2ல இருந்து 3 பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஓவர்லோடு ஏத்துவோம். அதே நினைப்பே வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து ட்ரிபிள்ஸ்லாம் வந்து போவாங்க. அது வந்து ஒரு பெரிய ஆபத்துலயே வந்து முடியும் அப்படின்னு சொல்லி இந்த எலக்ட்ரிக் பைக் பொறுத்தவரை. ஏன்னா பெட்ரோல் பைக்கா இருந்துச்சு அப்படின்னா நீங்க எவ்வளவு லோடு ஏத்தினாலும் வந்து இன்ஜின் டேமேஜ் ஆகும், இல்ல அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து மைலேஜ் வந்து குறைவா கிடைக்கும். இவ்வளவுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெட்ரோல் பைக்ல இருக்கக்கூடிய இம்பாக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதே எலக்ட்ரிக் பைக்லாம் வந்து நீ ட்ரிபிள்ஸ் போறீங்க அப்படின்னா உங்க ஃபுல் லோடுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா மோட்டாருக்கு தான் போகும். மோட்டாருக்கு வந்து போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த மோட்டர் வந்து கொஞ்சம் ஃபோர்ஸா வந்து சுத்தும் உங்க லோட இழுக்கிறதுக்காக. மோட்டர் வந்து கொஞ்சம் ஃபோர்ஸா சுத்துது அப்படின்னாலே வந்து நமக்கு கண்டிப்பா தெரியும் பேட்டரியில இருக்க பவர் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா எடுக்கும். இதனால வந்து மோட்டரும் ஹீட் ஆக வாய்ப்பு இருக்கு, பேட்டரி ஹீட் ஆக வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம இது கனெக்ட் பண்ணிங்களோட சர்க்யூட் போர்டு கூட பாத்தீங்க அப்படின்னா ஹீட் ஆக வாய்ப்பு இருக்கு. இதனாலே வந்து ஃபயர் ஆகிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகமான வாய்ப்பே இருக்கு. இதனாலதான் ஓவர்லோட் ஏத்தாதீங்க அப்படின்ற மாதிரி வந்து எலக்ட்ரிக் பைக்ல வந்து நான் சொல்றேன். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வண்டியோட சார்ஜிங் பொறுத்தல வந்து நம்ம போனுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம பைக்கை வந்து சார்ஜ் பண்றோம். உதாரணத்துக்கு நைட் நம்ம போனை சார்ஜ் போட்டு தூங்கிட்டோம் அப்படின்னா காலைல எடுப்போம். அதே மாதிரி வந்து நிறைய பேர் வந்து எலக்ட்ரிக் பைக்ஸ் வந்து செய்யறாங்க. சில எலக்ட்ரிக் பைக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கட் ஆஃப் ஆப்ஷன் வந்து இருக்கு. உதாரணத்துக்கு ஃபுல் சார்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னா மேற்கொண்டு பேட்டரிக்கு வந்து பவர் போகாத மாதிரி வந்து கட் ஆஃப் இருக்கு. ஆனா ஒரு சில பிராண்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கட் ஆஃப் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி சமயத்தில் என்ன ஆகும் அப்படின்னா அந்த பேட்டரிக்கு வந்து சார்ஜ் தொடர்ந்து போயிட்டே இருக்கிறதுனால வந்து அந்த பேட்டரி உப்பி வெடிக்க கூட வாய்ப்பு இருக்கு. சில ஸ்கூட்டர்ல அந்த கட் ஆஃப் ஆப்ஷன் இருந்தாலும் பேட்டரிக்கு வந்து பவர் போயிட்டே இருந்து வெடிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகமான வாய்ப்பு இருக்கு. அதனால முடிஞ்ச அளவுக்கு வந்து அந்த ஓவர் சார்ஜிங் வந்து பண்ணாதீங்க. உதாரணத்துக்கு ஒரு ஸ்கூட்டருக்கு வந்து ஃபுல் சார்ஜிங் வந்து ஒரு 4ல இருந்து 5 மணி நேரம் தான் ஆகும் அப்படின்னா அந்த 4ல இருந்து 5 மணி நேரமும் வந்து பாத்தீங்கன்னா சார்ஜ் போட்டு உங்க வண்டிக்கு போடக்கூடிய சார்ஜ் வந்து ரிமூவ் பண்ணிருங்க. இதனால பெரிய விபத்தியை வந்து நீங்க தடுக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா
அவாய்ட் தேர்ட் பார்ட்டி சர்வீஸ். உதாரணத்துக்கு நம்ம பைக்லாம் வாங்கணும் அப்படின்னா ஒரு 1 இயர் வரையும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சர்வீஸ் வந்து கம்பெனியில் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம சர்வீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனியில் கொடுக்க மாட்டோம், காசு அதிகமாக இருக்குது அப்படின்னால தேர்ட் பார்ட்டி சர்வீஸில் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பைக் வந்து ரிப்பேர் பண்ணுவோம். அவங்களும் வந்து ரிப்பேர் பண்ணிட்டு கம்பெனியில் வாங்குற காசோட கம்மியான காசு வாங்கிட்டு நமக்கு வந்து பைக்ஸ் வந்து ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க. இது வந்து நம்மளுக்கு சாதா பைக்ஸ்க்கு வந்து ஓகே, அதாவது பெட்ரோல் பைக்ஸ்க்கு வந்து ஓகே. ஆனால் வந்து நம்ம எலக்ட்ரிக் பைக்ஸ்க்கு வந்து இது செட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து செட் ஆகாது அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா எலக்ட்ரிக் பைக்ஸ் பொறுத்தல வந்து என்னதான் வந்து ஒரு மோட்டர் பேட்டரி இருந்தாலும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்மார்ட் ஸ்கூட்டர்ஸ்லாம் வந்து நிறைய வந்துருச்சு. உதாரணத்துக்கு சிம் கார்டு போட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்கூட்டர்ஸ்லாம் வந்து விற்பனை செய்கிறாங்க. நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்றது வந்து அவங்க ஈஸியாக ட்ராக் பண்ண முடியும். அவங்க நினைச்சாங்க அப்படின்னா நம்ம வந்து ஸ்கூட்டர் ஸ்டார்ட்டே பண்ண முடியாது, அந்த அளவுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா டெக்னாலஜிலாம் வந்து வளர்ந்துருச்சு. இந்த மாதிரி ஸ்கூட்டர்ஸ் கொண்டு போயிட்டு நீங்கள் தேர்ட் பார்ட்டியில் செலவு கம்மியாகுது அப்படின்றதுக்காக அவங்கள்ட்ட சர்வீஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து நான் எல்லாத்தையும் குறைச்சல் வரும்போல ஒரு சில எலக்ட்ரிஷியன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளியரா வந்து வேலை செய்ய தெரியாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் காசை வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு தெரிஞ்சு செஞ்சு கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி சமயத்தில் வந்து திடீர்னு ஷார்ட் சர்க்யூட் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு பெரிய ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்கவே அந்த வாய்ப்பு இருக்கு. அதனால முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த மாதிரி எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ்லாம் வாங்குறீங்க அப்படின்னா தேர்ட் பார்ட்டியில் கொடுத்து சர்வீஸ் பண்ணாதீங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மாடிஃபிகேஷன். இந்த மாடிஃபிகேஷன் அப்படிங்கிறது வந்து பெட்ரோல் பைக்ஸ்ல வந்து நம்ம ரெகுலரா பண்ணக்கூடிய விஷயம் தான். நம்ம ஒரு பைக்கை வாங்கிட்டு அந்த பைக்கை கொண்டு போயிட்டு ஒரு தேர்ட் பார்ட்டி சர்வீஸ் சென்டர்ல கொண்டு போயிட்டு நமக்கு தேவையான விஷயங்களை வந்து மாற்றுவோம். உதாரணத்துக்கு ஒரு பெரிய ஹார்ன் போடுறோம், எக்ஸ்ட்ரா லைட் போடுறோம், இல்லை வந்து ஹெட்லைட் மாத்திரம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பெட்ரோல் பைக் வந்து பண்ணுவோம். அதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பைக்ஸ் பண்ணக்கூடாது. ஆனால் அந்த பைக் பொறுத்தல வந்து பெரும்பாலும் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இதே நீங்கள் எலக்ட்ரிக் பைக் வாங்கிட்டு போயிட்டு இந்த மாதிரி மாடிஃபிகேஷன் பண்றீங்க அப்படின்னா அது பெரிய சிக்கலே இப்படி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி கம்பெனிலேருந்து ஒரு பைக் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த பைக் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காம்பனன்ட்ஸ் வந்து ஒர்க் ஆகிற அளவுக்கு தான் பேட்டரி கொடுத்துருப்பாங்க. அந்த பவர் கரெக்டாக வந்து போகும். இதே வந்து நீங்கள் ஹை எண்ட்ல போயிட்டு ஒரு பெரிய ஹெட் லாம்போ இல்லை பெரிய ஹாரனோ கொண்டு போய் மாட்டுறீங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த பேட்டரியிலேருந்து பவர் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இழுக்க ஆரம்பிக்கும். நீங்கள் வந்து மினிமல் யூஸ் பண்ணால் கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேட்டரியில் இருக்க பவர் அதிகமாக போகும். இதில் ரேஞ்ச் கம்மியாகும். ரேஞ்ச் கம்மியான கூட பரவாயில்ல, அதிகமான பவர் போகிறதுனால வந்து பேட்டரி அதிகமான ஹீட் ஆச்சு அப்படின்னா வெடிக்க கூட வந்து வாய்ப்பு இருக்கு. இதனால வந்து நீ மாடிஃபிகேஷன் பண்ணுறதே வந்து பார்த்தீங்கன்னா தவிர்க்கிறது நல்லது அப்படின்னு சொல்லுவேன். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பேட்டரி ஹேண்ட்லிங். பேட்டரி ஹேண்ட்லிங்லேயே வந்து நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். பேட்டரி ஹேண்ட்லிங்னா என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு சில பைக்ஸில் தான் வந்து இன்பில்டாக வந்து பேட்டரி கொடுத்துருப்பாங்க, நம்ம பேட்டரி வெளியே கழட்ட முடியாதபடி. ஆனால் இப்போ இருக்க எலக்ட்ரிக் பைக்ஸ்ல வந்து பெரும்பாலான பைக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி நம்ம தனியாக கழட்டி எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். அதாவது நம்ம பேட்டரி தனியாக எடுத்துகிட்டு போயிட்டு கூட வந்து வீட்டில் வச்சு சார்ஜ் போடுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் வந்து நம்ம பேட்டரி வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும். உதாரணத்துக்கு ஒருத்தர் தேர்ட் ஃப்ளோர்ல வந்து கொடுத்துன்னு இருக்காரு அப்படின்னா கீழே இருந்து பேட்டரி கொண்டு போய் தேர்ட் ஃப்ளோர்ல வந்து சார்ஜ் போடுவாரு. அந்த மாதிரி சமயத்தில் வந்து அவர் தூக்கிட்டு வரும்போது வந்து கீழே விழுந்து கூட வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி டேமேஜ் ஆன பேட்டரி யூஸ் பண்றதுனாலே வந்து பார்த்தீங்கன்னா பைக்ல வந்து இந்த ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்க வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து டேமேஜ் ஆன பேட்டரி வந்து யூஸ் பண்றது தவிர்க்கிறது நல்லது அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி நீங்க பேட்டரி ஸ்வாப் பண்ணும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமா இருக்கணும். இந்த பேட்டரி ஸ்வாப்பிங் வந்து நல்லதுதான். நீங்க உதாரணத்துக்கு உங்க பேட்டரி கழட்டி மாத்திர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஒரு லாங் டிரைவ் எல்லாம் போறீங்க அப்படின்றப்போ திடீர்னு பேட்டரியில் சார்ஜ் காலியாச்சு அப்படின்னா பக்கத்துல இருக்க சர்வீஸ் சென்டர்ல போயிட்டு உங்க வண்டியில இருக்கக்கூடிய சார்ஜர்ல பேட்டரியை கொடுத்துட்டு ஃபுல் சார்ஜ் பண்ணிருக்க பேட்டரியை வாங்கி உங்க வண்டியில போட்டு ஓட்டிட்டு வந்துடலாம். இது வந்து ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் தான். ஆனா இப்போதைக்கு வந்து நீங்க இந்த ஸ்வாப்பபிள் மெத்தட வந்து போகாது நல்லது அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இப்போ நிறைய ப்ராப்ளம்ஸ் போயிட்டு இருக்க சூழ்நிலைனாலும் பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரி நீங்கள் ஸ்வாப் பண்ணும்போது கூட வந்து இந்த ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நீங்கள் உங்கள் பைக்கோட சார்ஜ் இல்லாத பேட்டரியை கொடுத்துட்டு நீங்கள் சார்ஜ் இருக்க பேட்டரி வாங்கும்போது வந்து அந்த சார்ஜ் இருக்க பேட்டரியோட கண்டிஷன் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு தெரியாது. ஏன்னா ஷோரூம் பொறுத்துல வந்து அவங்க எப்படியுமே ஸ்டாண்டர்டாக வச்சிருக்க மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏற்கனவே ஒருத்தர் வந்து சார்ஜ் இல்லை அப்படின்னு சொன்ன கொடுத்த பேட்டரியை வந்து வாங்கிட்டு அதை சார்ஜ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. இப்படி சைக்கிளிக்கா வந்து பேட்டரி போயிட்டு இருக்கு ரொட்டேஷன் அப்படின்ற பட்சத்தில் ஏற்கனவே சார்ஜ் இல்லைன்னு பேட்டரி கொடுத்தவர் வந்து அந்த பேட்டரி கண்டிஷன் வந்து எப்படி வச்சு கொடுத்தாரு நமக்கு தெரியாது. ஒருவேளை கீழே போட்டு கொடுத்தவரோ அந்த பேட்டரி வந்து ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மாத்திட்டு போனாரோ அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த பேட்டரி நம்ம மாத்திரனாலே வந்து கூட பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளம் வரதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. அதனால முடிஞ்ச அளவுக்கு வந்து ஸ்வாப்பபிள் பேட்டரி இருந்துச்சு அப்படின்னா நீங்க பேட்டரியை ஸ்வாப் பண்ணாம யூஸ் பண்ணுறது நல்ல விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பைக் பார்க்கிங். பைக் பார்க்கிங்லேயே வந்து நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். என்னதான் வந்து உங்களுக்கு ஒரு புது பைக் வாங்கிட்டீங்க அப்படின்றதுக்காக வந்து வீட்டுக்குள்ளெல்லாம் கொண்டு போயிட்டு வந்து நீங்க பைக் வந்து பார்க் பண்ணாதீங்க. அதாவது வந்து நீங்க பார்க்கிங் ஸ்பேஸை விட்டுட்டு வீட்டுக்குள்ள இடம் இருக்கு அப்படின்றதுக்காக வந்து ஒரு ஹால்லையோ இல்லை கிச்சன் கிட்டயோ வந்து நீங்க வண்டியை போய் பார்க் பண்ணி சார்ஜ் போடாதீங்க. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா நீங்க வீட்டுக்குள்ள வச்சு சார்ஜ் போறீங்க அப்படின்ற பட்சத்தில் இன்கேஸ் வந்து ஏதாவது ஃபயர் ஆயிடுச்சு, நீங்க தூங்கிட்டு இருக்கும்போது வந்து ஃபயர் ஆயிடுச்சு அப்படின்னா கூட நீங்க வெளியே எழுந்து வரும்போது வந்து அந்த புகையெல்லாம் ஃபுல்லா நிறைஞ்சது அப்படின்னா உங்களால வெளியே வர முடியாது. இது வந்து பெரிய உயிர் சேதம் கூட வந்து பாத்தீங்கன்னா ஆக வாய்ப்பு இருக்கு. இப்படிதான் வந்து தமிழ்நாட்டில் கூட வந்து ஒரு சில ஆக்சிடென்ட் வந்து நடந்தது. அதனால வந்து பார்க் பண்ணும்போது வந்து நீங்க வீட்டுக்குள்ள பார்க் பண்றது தவிர்க்கிறது நல்லது அப்படின்னு சொல்லுவேன். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா வெயிலே வந்து பார்க் பண்ணாதீங்க. பெட்ரோல் பைக்ல வந்து நம்ம வெயிலுக்கு வந்து பார்க் பண்ண வேணாம் அப்படின்னு தான் சொல்லுவோம், ஏன்னா ஹீட் ஆகும் அப்படின்றதுக்காக. ஆனா எலக்ட்ரிக் பைக்ஸ் பொறுத்தல பாத்தீங்கன்னா அதை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லுவேன். எலக்ட்ரிக் பைக்ஸ் பொறுத்தல வந்து பேட்டரி இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா வெயிலே இருந்துச்சு அப்படின்னா ஹீட் வந்து ரொம்ப அதிகமாகும். டெம்பரேச்சர் அதிகமாகனா கூட வந்து பாத்தீங்கன்னா பேட்டரி வந்து ஃபயர் ஆகிறது வந்து வாய்ப்பு இருக்கு. அதனால முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெயிலே வந்து நீங்க வண்டியை பார்க் பண்ணாதீங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்க வீட்டுல பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்கு, உங்க பெட்ரூமுக்கும் நீங்க பார்க்கிங் பண்ற இடத்துக்கு வந்து ஒரு பெரிய டிஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்ற பட்சத்தில் நீங்க பார்க்கிங் ஸ்பேஸ்ல வந்து வண்டியை நிப்பாட்டலாம். அப்படியே பார்க்கிங் ஸ்பேஸ்ல நிப்பாட்டினாலும் பகல்ல வந்து சார்ஜ் பண்ணுங்க, நைட் சார்ஜிங் வந்து பண்ணாதீங்க. இல்ல உங்கள்கிட்ட வந்து பார்க்கிங் ஸ்பேஸே இல்ல, நான் ரோட்ல தான் நிப்பாட்டணும் அப்படின்னா கூட வந்து ஒரு நிழலான இடத்துல வந்து வண்டியை நிப்பாட்ட பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து வெயிலான இடத்துல வந்து தவிர்த்துருங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு பெரிய அட்வைஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன். நீங்க பெட்ரோல் பைக் வச்சிருந்தாலும் சரி இல்ல எலக்ட்ரிக் பைக் வச்சிருந்தாலும் சரி இப்ப இருக்க சூழ்நிலைக்கு வந்து ஒரு சின்ன ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் வச்சுக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லுவேன். என்னப்பா ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர்னா நான் வந்து ஒரு 2 கிலோ வந்து எப்பயும் தூக்கிட்டே போக முடியுமா அப்படின்ற மாதிரி நீங்க கேட்கலாம்.
நீங்க 2 கிலோ ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர்லாம் நீங்க தூக்கிட்டு போக தேவையில்ல. ஒரு சின்ன சைஸ் எக்ஸ்டிங்யூஷர்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. ஒரு வாட்டர் கன் சைஸ்ல வந்து எக்ஸ்டிங்யூஷர்லாம் பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து மார்க்கெட்ல சேல் ஆயிட்டு இருக்கு. அந்த மாதிரி எக்ஸ்டிங்யூஷர் வந்து வாங்கி வைக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா பைக் ஃபயர் ஆகுது அப்படின்னா நம்ம தண்ணி ஊத்தி அணைக்க முடியாது. கண்டிப்பா அந்த ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் வந்து கண்டிப்பா தேவை. அந்த மாதிரி சமயத்துல நீங்க இந்த ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர்லாம் வச்சிட்டீங்க அப்படின்னா சின்ன தீ ஏற்படும் போதே வந்து நீங்க அணைச்சிட்டீங்கன்னா ஒரு பெரிய ஆபத்தை வந்து தவிர்த்துடலாம். அதனால இந்த ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் வந்து பைக்ல வச்சுக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லுவேன். இந்த சில விஷயங்கள் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னால எலக்ட்ரிக் பைக் ஃபயர் ஆகிறத வந்து ஈஸியா நீங்க தவிர்த்துடலாம். சரி, இப்போ புதுசா எலக்ட்ரிக் பைக் வாங்க போறோம், எந்த நிறுவனத்தோட பைக் வாங்குது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நான் சொல்றது என்ன அப்படின்னா எல்லா நிறுவனத்தோட பைக்குமே நல்லது. ஆனா அதுல ஒரு சில நிறுவனத்தோட பைக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சில டிஃபெக்ட்ஸ் இருக்கிறது வந்து ஒரு உண்மையான விஷயம் தான். மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் வந்து ஒரு சில பைக்ஸ்ல இருக்கதா செய்யுது. அதனால நான் சொல்ல வரது என்ன அப்படின்னா நீங்க ஒரு புது பைக் வாங்க போறீங்க, எலக்ட்ரிக் பைக் வாங்க போறீங்க அப்படின்னா அந்த சமயத்துல வந்து நீங்க ஃபீல்ட ரிசர்ச் பண்ணுங்க. இப்போ இந்த மாதிரி சமயத்துல வந்து எலக்ட்ரிக் பைக்ஸ்ல வந்து எந்தெந்த பைக்ஸ்ல ப்ராப்ளம் இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து ரிசர்ச் பண்ணுங்க. எந்த இடத்துல வந்து அதிகமா வந்து பைக் வந்து ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, ப்ராப்ளமான பைக்கா வந்து இருக்கு அப்படின்றதெல்லாம் வந்து நீங்க ரிசர்ச் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஒரு கிளியரான ஐடியா கிடைக்கும். முடிஞ்ச அளவுக்கு புது பிராண்ட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு நீங்க வாங்குறது நல்ல விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். என்னதான் வந்து நம்ம இந்தியாவோட பிராண்டு, இந்தியாவோட மேக்கிங்ல வர எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் அப்படின்றதுக்காக நம்ம வாங்கினாலும் அவங்க வாங்குற பார்ட்ஸ்லாம் பாத்தீங்க அப்படின்னா சைனீஸ்ல வந்து வாங்குவாங்க. அப்படி சைனால இருந்து வாங்கும்போது வந்து நமக்கு என்ன பாதிப்பு அப்படின்னா ஒரு சீப்பான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கி இங்க வந்து நமக்கு வந்து அசம்பிள் பண்ணி கொடுக்கும்போது வந்து இந்தியன் ப்ராடக்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து நம்ம வாங்குறது நம்ம வந்து சைனா ப்ராடக்ட் தான். அப்படி இருக்கும் பட்சத்துலயும் பாத்தீங்க அப்படின்னா அந்த சீப்பான ப்ராடக்ட்ஸும் வந்து சீக்கிரமே வந்து ஃபயர் ஆக வாய்ப்பு இருக்கு. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு மார்க்கெட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்து ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்ற வந்து பார்த்துவாங்க. அது மட்டும் இல்லாமல் டைரக்ட் சைனீஸ் ப்ராடக்ட் கூட வந்து பாத்தீங்கன்னா சில பைக்ஸ்லாம் வந்து இருக்கு. அந்த மாதிரி டைரக்ட் சைனீஸ் ப்ராடக்ட்டையுமே வந்து தவிர்த்துருங்க. ஏன்னா சைனா பொறுத்தவரையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து ஸ்கிராப் தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க விற்க பாக்குறாங்க. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு சைனீஸ் ப்ராடக்ட்டை தவிர்க்கிறது நல்லது அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி வந்து ஒரு சில பிராண்ட்ஸ்லாம் பாத்தீங்க அப்படின்னா இப்பயும் வந்து சக்சஸா போயிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு ஏத்தர், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரிவோல்ட், இந்த மாதிரி பைக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே இல்லாம நல்லாவே போயிட்டு இருக்கு. ஆனா இந்த மாதிரி பைக்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க நம்பி வாங்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோல வந்து எலக்ட்ரிக் பைக்ஸ் வந்து வாங்கலாமா வேண்டாமா, இந்த எலக்ட்ரிக் பைக்ஸ் வந்து எப்படி பராமரிக்கிறது அப்படின்ற பத்தின சில விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு, இந்த சேனல் நீங்க சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த சேனல் வந்து நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. உங்க சப்போர்ட்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து கண்டிப்பா தேவை. மேலும் இது போன்று பல தகவல் அது நம்ம தமிழ் மொழி தெரிஞ்சுமா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.